வணக்கம் நண்பர்களே, மைவித்ராட் சம்பந்தமா நேற்று நம்ம ஒரு லைவ், அதாவது அன்லிஸ்டடா குரூப்ல இருக்கவங்களுக்கு மட்டுமே அந்த லைவ் கலந்துக்கிற மாதிரி நம்ம லிங்க் கொடுத்துருந்தோம். அதுல நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1243 வியூஸ். அதில் குரூப்ல இருக்கவங்க மட்டும்தான் அது. அவ்வளோ பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா குரூப்ல 1800 வரைக்கும் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் இந்த நிறுவனத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற ஸ்பையா கூட இருக்கலாம். சில பேர் வேலை நிமித்தம் காரணமாக பார்க்க முடியாமல் போயிடலாம். கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வேலையாக இருந்துச்சு, நான் பார்க்க முடியல, அந்த லிங்கை அனுப்புங்க, மறுபடியும் நான் வேணா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதை நான் ப்ரைவேட்டில் வச்சிருக்கேன். அன்லிஸ்டில் வச்சா கூட லிங்க் யார் வீட்டில் இருக்கோ அவங்க எல்லாமே அந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோவை ஏன் நான் ப்ரைவேட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்ன நம்பி இந்த குரூப்பில் இருந்து சரி இங்கே ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் நம்ம பர்டிகுலர், அதாவது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை அவங்ககிட்ட மட்டும் சொன்னால் போதும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்பி அது சம்மந்தமான எல்லா விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். வெளிப்படையாக சப்ஸ்கிரைபரை பொறுத்தவரையில் நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதையும் தாண்டி சில பேர் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்பை வேலை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்குலாம் ஆள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதா ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் நான் இந்த வீடியோ பப்ளிக்கில் கொடுக்குற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன் நான். ஏன்னா அந்த வீடியோ நேற்று மதியம் 12 மணிக்கு 12 to 1 அந்த லைவ் வச்சு நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு காலையில் பப்ளிக்கில் பண்ணிடலாம், எல்லாரும் அந்த மகிழ்ச்சியான செய்தி எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். நேற்று நடந்த சின்ன சின்ன ஒரு விஷயங்களில் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சொல்கிற சில விஷயங்களுக்கும் அடுத்து நம்ம செய்ய போகிற ஒரு விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த குரூப்பில் ஃபாலோ பண்ணவங்க கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் அடுத்து நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக ஏதோ தொடர்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு அவங்க நம்மளை உன்னிப்பாக வாட்ச் பண்ணுறாங்கன்னு. நம்ம பழைய வீடியோக்கள், அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த சில வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருந்தோம். பல பேர் என்னன்னா, அது கம்பெனியில் இருக்கிற ஆளுகளா இல்லாத ஆளுகளான்றது எனக்கு தெரியாது. உடனே வெக்ஸ் ஆகி இதெல்லாம் பழைய வீடியோ, பழைய வீடியோ இருந்தால் விருப்பம் இருந்தால் பாரு, இல்லைன்னா கிளம்பி போயிருந்தா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யாரையும் இங்கே வற்புறுத்தி வைக்கல. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில போயிரு. இருக்கிறவங்க, இந்த நிறுவனம் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறவங்க, இதில் நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க, இதில் நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும். நீங்கள் போகிற கமெண்ட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் கிளிக் பண்ணி பார்த்தோம், நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கமெண்ட் எந்தெந்த வீடியோ போட்டிருக்கீங்கன்னு கூட எங்களால், அதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்க எங்களால் பார்க்க முடியும். மற்ற நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் போட்டிருப்பீங்க, என்ன போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கமெண்ட்டை உங்கள் தடவை நான் கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா நீங்கள் என்னென்ன கமெண்ட் போட்டிருக்கீங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அதில் சில நேரங்களில் ஆறுதலாக பேசுகிற மாதிரி, பாசிட்டிவாக போடுற மாதிரி போட்டுட்டு தேவையில்லாத மாதிரி, சில பேர்லாம் கம்பெனியில் இருக்கிற மாதிரியே பேசுவேன் பார்த்துங்க. அப்படி ஆளுகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு சிரிப்புத்தே வரும். பணத்தை போட சொல்லுங்க எங்களுக்கு, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எங்களுக்கு பணத்தை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டில் போட்டிருக்கேன். இன்னொரு கமெண்ட்டில் போட்டோம்னா, இந்த கம்பெனி நம்பாதீங்க, அந்த ஆள் ஏமாற்றிட்டு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இன்னொரு கமெண்ட்டில் நான் அப்பயே சொன்னேன் பல பேர்கிட்ட, போடாதீங்கிறான் என் பேச்ச கேட்காம நிறைய பேர் போட்டாங்க. இன்னைக்கு பூரா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இந்த கமெண்ட்லேயே தெரிஞ்சுக்கங்க அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க, எந்த மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில போயிருங்க. உங்களா யாருங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கா? நான் எதிர்பார்க்குறது என்னன்னா, 1000 பேர் பார்த்தாலும் நறுக்கா பார்க்கட்டும், உள்ள விஷயத்த கரெக்டாக தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா அந்த லைவ்ல அப்படி என்னதான் முக்கியமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பழைய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணதுக்கான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. எதுக்காக அப்லோட் பண்ணோம்னே தெரியாமல் பழைய வீடியோன்றீங்க. பழைய வீடியோவுக்கும் அடுத்து நடக்க போகிற விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை நம்ம அப்லோட் பண்ணுறது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அது ரிலேட்டடாக அடுத்தடுத்து நடக்க போகுது, அந்த விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அதை அப்லோட் பண்ணியிருந்ததே, நீங்களே அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலைன்றப்ப நான் எதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும்? யார் அதில் பண்ணுறாங்களோ, இப்போ கமெண்ட் நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய கமெண்ட் எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவேன். அதில் யார் என்னென்ன மாதிரி கமெண்ட் போடுறாங்க, எனக்கு அதிகமாக பார்வையில் இருக்கிற மாதிரி ஆளுகிட்ட நானே மெசேஜ் பண்ணுவேன். டெலகிராமில் அட்மினுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் பர்சனலாக பேசிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். ஏன்னா தேவையில்லாத ஒருத்தங்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணுறத விட அது சம்மந்தப்பட்ட ஆளு கூட நம்ம 10 நிமிஷம் பேசினாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி டெலகிராமில் நிறைய பேர் என் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே வருவேன். யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட மட்டும் பர்சனலாக நான் ஒரு சின்ன கான்டாக்ட் வச்சுக்கிறது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கார்த்திக் பிள்ளை வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா கார்த்திக் பிள்ளை வீடியோ வந்திருக்கு, கார்த்திக் பிள்ளைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? போய் அவர் சேனலில் பாருங்கள், என்ன ஆச்சு, என்ன நடந்திருக்கு, என்ன வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நான் சொல்ல விரும்பலை, அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. புத்திசாலியாக இருந்தால் நீங்கள் அதை போய் பார்த்துட்டு அது தெளிவாக கமெண்ட்டில் விளக்கம் பண்ணுங்கள். நீங்கள் யார் கமெண்ட்டில் பட்டா பண்ணுறீங்கன்றதை நான் ரிப்ளை பண்ணி, ஒரு விஷயத்தை நம்ம இங்கே மறைமுகமாக மென்ஷன் பண்ணுறோம்னா அங்கே அதனுடைய அதிர்வுகள் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாணயம் விகடனுக்கு வந்து அவர் வந்து சில பதிவுகள் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து எம்எல்எம் கம்பெனியா அப்படிங்கிறதுக்கு சில பதிவுகள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்து ரிலேட்டடாக இருக்க போகுது. அதை தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணதை தவிர வியூஸுக்காக இல்லை. இலை மரப்பசங்களா கமாண்ட் போடுறவங்க இனிமேல் திருந்துங்களா, வியூஸுக்காக நாங்கள் போடுறதா இருந்தால் என்னென்னத்தையோ போட்டுட்டு போகலாம்டா, இதை மட்டும் போட்டு உட்காந்துருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டு ஏதோ வகை இருக்குது அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து வீடியோ போடாத அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ அந்த வீடியோவை பார்க்காத, நான் போடுறத போட்டுக்கே இருப்பேன். எனக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க அங்கே இருக்காங்க. நான் வீடியோ போடுறேன்னா வருத்தப்படுற ஆளுங்க இருக்காங்க. நீ என் வீடியோ நான் பார்க்கலன்னு சொல்லி நான் வருத்தப்படவே இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பின்னாடியே போயிரு, வேறு வேலைகளுக்கு போய் பாரு. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, வீடியோ போடாதுன்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணாது. இனிமேல் யாராவது அப்படி போட்டீங்கன்னா நான் திரும்ப ரிப்ளை பண்ணுவேன், பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்க மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு கமெண்ட் எதுக்கு வைக்கிறதுனா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லட்டும்ன்றதுக்காக தான். பல பேர் மன உளைச்சலில் எந்த ஒரு கருத்துமே வெளியே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து தேவையில்லாத கமெண்ட்லாம் போட்டு இருக்கிற மக்களெல்லாம் வந்து குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களை நடந்துகிட்டு இருக்கு. சார் நண்பர்களே, பழைய வீடியோ போட்டதுக்கான காரணத்தை இப்போ நம்ம சொல்லியாச்சு. உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் அந்த பழைய எம்டி பேசின வீடியோ எல்லாத்தையும் போய் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். சரி, எம்டி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, இப்படிலாம் சொல்ல போகிறாரு, இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து நடக்க போகிற பல விஷயங்களை வந்து தொடர்புபடுத்தி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதுக்கான அர்த்தங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ நேற்று நைட்டுமே வந்து சில பேர் வந்து கமெண்ட்ல அனுப்பிச்சிருந்தாங்க. டெலகிராம் குரூப்லேயே வந்து ஆஃபீஸில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. காலையில் தான் பார்த்தேன் நான். ப்ரோ இந்த மாதிரியாட்டு அப்போ யாருக்குமே எதுவுமே தெரியலை, வெளியில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. அப்போ தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சக்ஸஸ் தான். தெரியாமல் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சர்ப்ரைஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதில் 93% மேலே அவங்க வந்து வெற்றி கொடி கட்டி போயிட்டாங்க. அது நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது எதுக்காக இப்படிலாம் நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. என்னென்ன நடக்க போகுது, எப்பப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எதை கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க, எது ஒன்றா வரப்போகுது, எது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த காலகட்டங்களில் வரப்போகுதுன்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம அந்த லைவ்ல சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த லைவை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய பேர் வந்து போன வீடியோவோட சொல்லியிருந்தேன் 100% வந்து நமக்கு பெயில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கால சூழ்நிலைகள் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நடக்கலையே அப்படிங்கிறத ஒரு நெகட்டிவ் பாயிண்டை மட்டும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிறாம, சரி நடக்காமல் போயிருக்கு, என்ன காரணத்தில் நடக்காமல் போயிருக்கு, ஒருவேளை ட்ரையல் நடந்து அதில் விவாதம் பண்ணி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வராமல் அதுக்கப்புறம் வந்து தள்ளி வச்சிருக்காங்களா, மறந்துகிட்டு இருந்த கேஸுகள் எல்லாமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போய்கிட்டே இருந்திருக்கு. அதனால் கால அவகாசம் நீட்டிப்புக்காக கூட அவங்க வந்து பின்னாடி தள்ளி வச்சுருந்துருக்கலாம். அது வந்து பல காரணங்கள் இருக்கலாம், இதுதான் சொல்ல முடியாது. அதுக்காக நீ சொன்ன அதில் வரல அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீ சொல்லக்கூடாது. இப்போ நான் இந்த லைவில் சொல்லியிருக்க எல்லாமே வந்து அடுத்தடுத்து 1 by 1 நடக்க போகுது. அது லைவில் பார்த்துருந்து அவங்க யாரும் வந்து தயவு செஞ்சு யார் வெளியில் சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் டவுன்லைன் கீழே இருந்தாலுமே நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரகசியம் யாருக்கும் தெரியாத வரைக்கும் தான் அது ரகசியம். இப்போ உங்களவுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களவுக்கு அது ரகசியமாக வச்சுக்கோங்க. எங்களவுக்கு அது ரகசியம் கிடையாது, உங்களை பொறுத்தவரை அது ரகசியமாக வச்சுக்கோங்க. அது நடக்கும்போது அப்பப்போ நம்ம ஷார்ட்ஸில் ரிலீஸ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. நாங்கள் அன்னைக்கு சொன்னோம், அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடக்குது, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்ஸில் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் வந்து கண்டினியூவாக சேனலை பாருங்க. பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில் போயிருங்க, போய் வேறு வேலையை பாருங்க. ஏன்னா வந்து இங்கே வந்துக்கிட்டு இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது யூடியூப்பை பொறுத்தவரையில் வந்து ஒரு கருத்து சுதந்திரம். நான் இருக்கிற நிறுவனத்தில் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து யாரும் மக்களை வந்து தவறாக வந்து திசை திருப்பி நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுண்டு எதையுமே நான் சொல்ல கிடையாது. இந்த நிறுவனம் இப்படி நடக்குது, இப்படி வரப்போகுது, இப்படி இருக்க போகுது, பிடிச்சவே கேளு, பிடிக்க அதை விட்டுட்டு போய்கிட்டே இரு. இப்போதைக்கு வந்து இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது மட்டும் எங்களுடைய வேலை. அதுவும் 100% சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நாங்கள் சொல்ல முடியுமே தவிர முழுமையாக என்னென்ன நடக்க போகுதுங்கிறத வந்து ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த நிறுவனம் வந்து நின்றுருக்காது. வெயிட் பண்ணுங்க, அதுக்கான கால அவகாசங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லியாச்சு. நம்ம அது நடக்கும்போது மற்றவங்களும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து வெயிட் பண்ணி இன்னும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து பல தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வர 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 2025 நியூ இயர் ஸ்பெஷலாக அன்றைக்குமே வந்து நம்ம லைவில் பேச போகிறோம். அது குரூப்பில் இருக்கவங்க மட்டும் தான் பேச முடியுமே தவிர மற்றவங்க வந்து யாரும் பேச முடியாது. இதே மாதிரி வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து ஒரு லைவ் வைப்போம். அந்த லைவ்ல குரூப்பில் இருக்கவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும், மற்றவங்க யாரும் கலந்துக்க முடியாது. நீங்கள் வந்து வேறு எதில் இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, டெலகிராம் குரூப்பில் இருக்கவங்க மட்டும்தான் இதில் வந்து கலந்துக்க முடியும். மற்றவங்க வந்து யாரும் கலந்துக்க முடியாது. லிங்க் வரும் உங்களுக்கு, அந்த நேரங்களில் அந்த லிங்க் நீங்கள் வச்சு நீங்கள் உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம சேனலை வந்து
விரும்பி பார்க்குறவங்க தான் உள்ள வருவாங்க, மற்றவங்க வந்து வரணுன்ற அவசியம் கிடையாது. சரி நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு வந்து கொடுத்த தகவல் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். விரைவில் நமது நிறுவனம் சார்ந்து பல விஷயங்கள் வந்து வரப்போகுது. அதுக்கு மேலே நான் வந்து சொல்ல விரும்பலை. எல்லாமே வந்து பாசிட்டிவாக வரப்போகுது. அதை மட்டும் வந்து ஏன்னா குரூப்பில் இல்லாத சில நலம் விரும்பிகள் இருப்பீங்க, உங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்லணுமா இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. இதை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து ஆனால் சீக்கிரட்டாக பண்ணுறதுல வந்து இந்த தடவை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க. அதை மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம். எந்த அளவுக்கு சீக்கிரட்டாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக பண்ணி கப்புடு வேலையை முடிச்சிட்டாங்க. எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது. பார்த்துக்கலாம் நண்பர்களே. நேரம் அதிகபட்சம் இன்னொரு 30 நாளில் பெரும் மாற்றங்களும் மாறுதல்களும் நம்ம கண்ணெதிரே நடக்க போகுது. அப்போ அதை நான் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளலாம். அந்த நேரத்தில் அந்த லைவ்ல நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் எந்த அளவுக்கு கரெக்டாக நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நான் போட்ட பழைய வீடியோக்களுக்கும் இனி நடக்க போகிற அந்த சம்பவங்களுக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. தேவையில்லாமல் வந்து பழைய வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணலை, ஒரு காரணத்தோடு தான் அப்லோட் பண்ணோம். இனி வந்து அடுத்து ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னா அது சம்பந்தமாக எம்டி ஏற்கனவே பேசியிருக்காரு அப்படின்னா அந்த வீடியோவை நான் திரும்ப அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க, அதை புரிஞ்சுக்கணும். அதில் வந்து மெயினாக என்ன வந்து சொல்லியிருக்காரு, அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவர் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிப்பாருன்றா அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. ஈஸியாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து இது புரியவே புரியாது. அதாவது எப்படின்னா சும்மா கமெண்ட் மட்டும் போகிறதுக்காக உள்ள வந்துட்டு போகிறாங்க ஸ்பைவல் ஆகிறவங்க. அவங்களுக்குலாம் அவங்களுடைய அறிவுக்கு எட்டாத செயல்கள் இது எல்லாமே. அவங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே முடியாது. சார் நண்பர்களே, மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.